வரலட்சுமி நோன்பு கலசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மனையில் வந்து வாழை பரப்பி வச்சுருங்க. பரப்பிட்டு அது மேலே கொஞ்சம் பச்சரிசி, நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் போட்டு ஓம்னு அதில் எழுதுவேன். இந்த மாதிரி பரப்பிட்டு ஓம்னு எழுதிக்கங்க. இது வந்து நான் செய்கிற முறையே சொல்கிறேன், உங்கள் முறை எப்படி நீங்கள் செய்யுங்க. இப்போது நான் வந்து அரிசியில் தான் கலசம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அரிசி வந்து 3/4 பாகத்துக்கு வந்து நான் வந்து இதில் வந்து கொட்டிக்கிறேன். பச்சரிசி தான் இந்த கலசத்தில் 3/4 அளவுக்கு வந்து நம்ம பச்சரிசி கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு 11 பொருள், மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு 11 பொருளை வந்து நான் சேர்க்குறேன். சில 5, 7, 9, 11 அந்த மாதிரி சேர்ப்பாங்க. நான் ஒரு 11 பொருள் சேர்க்குறேன். 11 பொருள் பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், காது வளக்கரகமணி, மஞ்சள், அப்புறம் ஒரு மஞ்சள், ஒரு கோல்டு காயின், சில்வர் காயின் ஒன்று, ஒரு 11 1 காயின். இதில் எதனா ஒரு 5 இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ரெகுலராகவே இது போடுறதுனால அதை அப்படியே எடுத்து வச்சு ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது, அவ்வளோங்க. நம்ம கலசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மாங்குத்து வச்சுட்டு இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி இந்த மாதிரி குங்கும மஞ்சள் வச்சுக்கணும். இது நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி வந்து நான் வீடியோ எடுத்து போகணுன்றதுக்காக இது காட்டுறேன். உங்கள் வழக்கம் எப்படியே நீங்கள் செய்யுங்க. அப்புறம் அவ்வளோதான், நம்ம கலசம் ரெடி. இப்போ நம்ம வெளியிலேருந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு மகாலட்சுமியை அழைச்சிட்டு வரேன். தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். வீட்டில் நானும் என் பையனும் மட்டும்தான் இருக்கோம். அதனால் நாங்கள் 2 பேரே சேர்ந்து செஞ்சு எடுத்துருவோம். இப்போ மகாலட்சுமி வீட்டுக்கு எடுத்து அழைச்சிட்டு வந்தாச்சு. பூஜை ரூம் வச்சுட்டு ஒரு தீபாராதனை காமிச்சாச்சு. அடுத்து நம்ம கலச அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.